இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் விஷயத்தை பற்றி தான் பார்ப்போம். இப்போ மற்ற நிறைய முருகர் உபாசனை இருக்கும், அதுக்கும் நான் போடுறது இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரே வாரம் தான், 7 நாளில் உங்களுக்கு வந்து சித்தி ஆயிரும். இந்த முருகர் வந்து நீங்கள் 48 நாள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், எதுவுமே அவசியம் இல்லை. 7 நாள் தான். நீங்கள் அந்த ஒரு வாரம் நீங்கள் கஷ்டப்பட்டு பூஜை பண்ணால் போதும், உங்களுக்கு ஒரு சித்தி ஆயிடலாம். இப்போ ஒரு உபாசனை எடுக்கிறதுக்கே 48 நாளுங்கும் போது உங்களுக்கு ஒரு 1.5 மாதம் ஆயிரும். ஒரே வாரம் தான் சித்தி. இந்த முருகர் சித்தை எடுத்து நீங்கள் அடுத்து என்ன பூஜை பண்ணணுமோ மாற்றி மாற்றி நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ இதான பூஜை. அதே மாதிரி நீங்கள் அந்த 48 நாள் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு எந்த பவர் உங்களுக்கு கிடைக்கும், அதே பவர் வந்து உங்களுக்கு இந்த பூஜையிலையும் கிடைக்கும். நீங்கள் இந்த பூஜை உங்களுக்கு சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்ல, எதிரி வந்து முதல்ல இருக்க மாட்டான். உங்களை அழிக்குன்னு நினைச்சா அவன் அழிஞ்சிருவான். சின்ன பிரச்சனை கொடுத்தா அவனுக்கு சின்ன பிரச்சனை, உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கானோ அதே பிரச்சனை அவனுக்கும் கொடுக்கும். உங்களுக்கு எதுவும் வராது, ஆனால் அவனுக்கு அப்படி திருப்பி அடிக்கும். அதே மாதிரி ஒரு பூஜை. அதே மாதிரி இந்த உங்களுக்கு யாராவது ஒருத்த வந்து இந்த பேய் பிசாசை ஏவி விடுறதோ சரி, செய்வனை வைக்கிறதோ, என்ன பில்லி சூனியம் ஏவலி எதை வச்சாலும் சரி உங்ககிட்ட அண்டவே செய்யாது. அதே மாதிரி யாருக்காவது அந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் போய் விளக்க போறீங்கனாலும் உடனே விளக்கும். அதை நீங்கள் பூஜை பண்ணி அதுக்குண்டான பூஜை பண்ணி நீங்கள் விளக்குனீங்கன்னா அந்த அடுத்த நாளே உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி ஒரு பூஜை இருக்கும். உங்களுக்கு வந்து முக்கியமாக அதிர்ஷ்டம் உண்டாகும். அதாவது முருகர் உபாசனை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் காசெல்லாம் கஷ்டமே இருக்காது. நல்ல உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் முருகருக்கு இப்போ நீங்கள் 7 நாள் சுற்றி முடிச்சிட்டீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு தேவை இருக்குது, அப்போ நீங்கள் இந்த மூல மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லி உங்களுக்கு என்ன நடக்கணும் முருகர்கிட்ட நீங்கள் சொன்னாலே போதும், அது உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு பூஜை. முக்கியமாக அந்த பூஜை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா காரிய சித்தி, அது என்ன சொல்லுவாங்கன்னா சர்வ காரிய சித்தி வசி வந்து உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு சில பூஜை நம்ம பண்ணும்போது இந்த சர்வ காரிய சித்திக்குன்னு தனியாக மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை சொல்லி சில பூஜை ஆரம்பிப்பாங்க. இந்த பூஜையில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. நீங்கள் அஷ்டகர்மங்கள் எதனாலும் செய்யலாம், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமும் நடக்கும், நல்லதாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு எப்படின்னா இந்த எந்திரம் எல்லாமே நாங்கள் தான் ரெடி பண்ணுவோம். ஏன்னா இது வந்து 7 நாளில் நீங்கள் பூஜை முடிக்க போகிறதுனால கொஞ்சம் பவராக தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம். இது வந்து நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, இல்லாட்டி இந்த சதுர்த்தி நாளில் வந்து நீங்கள் இந்த பூஜையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த பூஜை வந்து முக்கியமாக வெள்ளிக்கிழமைனா நீங்கள் வளர்பிற வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும். அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிடக்கூடாது. இந்த பூஜை நான் சொல்லுறதுப்படி உங்களுக்கு எப்படி நான் சொல்லுவோம் அதே மாதிரி பூஜை நீங்கள் பண்ணணும். நீங்கள் இந்த பூஜை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா மந்திரம் உருலேருந்து எல்லாமே கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். இப்போ எப்படி சொல்லணும்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் இது மற்ற பூஜை பார்த்துருப்பீங்க 1008 உரு அப்படி இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 3200 உரு நீங்கள் கொடுக்கணும். 3200 உரு நீங்கள் கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கு மந்திரம் சின்ன மந்திரம் தான். நீங்கள் எப்படின்னா நீங்கள் 3200 உருந்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் மற்ற மந்திரத்தை நீங்கள் 1008 உரு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டைம் எடுக்குமோ அதே டைம் தான் இந்த பூஜையில உங்களுக்கு எடுக்கும். அந்த 7 நாள் மட்டும் நீங்கள் இது பண்ணி நீங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நான் அந்த எந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அபிஷேகம் பண்ணி அதில் முருகர் ஆவாகனம் பண்ணி எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு நீங்கள் அந்த பூஜையை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக ஆயிரும். இதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் படையல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்ல, செவ்வரளி பூ வச்சு தான் நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ணணும். அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா செவ்வரளி பூ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, இதை மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பூ தானே, எல்லா பூவையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த பூஜைக்கு வந்து. அது மாதிரி இந்த பூஜைக்கு வந்து படையல்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, தேங்காய் பழம், சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த படையல் நீங்கள் 7 நாளும் போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா பெரிய பூஜைங்கள்லாம் 7 நாள் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். 7 நாள் இந்த படையலை முடிச்சுட்டு 7 நாள் நீங்கள் படையல் போடணும். போட்டு நீங்கள் பூஜையை ஒரு வாரத்தில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்தில் முருகர் சித்தி ஆயிரும். நீங்கள் நினச்சது எல்லாமே செய்யலாம். இது அவ்வளோ ஒரு பெரிய பூஜை. இந்த பூஜை யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க. நீங்கள் 48 நாள் கஷ்டப்படணும், ஒரு மண்டலம் பண்ணணும், எதுவுமே அவசியம் இல்லை. ஒரே வாரத்தில் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். தேவைப்படுதுங்க இந்த பூஜை வந்து தேவைப்படுதுங்க வந்து கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எப்படி பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லுவேன். நல்லபடியாக பண்ணுங்கள். ஒரே வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு முருகர் சித்தி ஆயிடுவார். நன்றி.